கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தவறான குணங்களையும் தவறான பண்புகளையும் தவறான மனநிலைகளையும் தவறான முடிவு சார்ந்த செயல்களையும் நாம் ஒத்துக்கொள்ளாமல் நாம் சரியாக இருப்பது போல சாதித்து காட்டுவது ஒருவேளை எளிதாக நமக்கு இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய சுயத்தையும் சுய கௌரவத்தையும் நிலைநிறுத்த பிரயாசப்பட்டு வாழ்க்கையை நிலை குறைய செய்யும் ஒரு செயலாகும். பெரும்பாலும் யாரும் தங்களின் பக்கத்தில் உள்ள தவறுகளை உணர இயலாமல் இருப்பதில்லை. ஆனால் பிறருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் தங்களின் சுய கௌரவம் போய்விடும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். சிலர் தங்களின் தவறுகளை தேவ சமூகத்தில் உணர்ந்து கொள்கின்றார்கள். தேவ சமூகத்தில் ஜெப வேளைகளில் தங்களின் எல்லா குற்றங்களையும் மனந்திறந்து ஒத்துக்கொள்கிறார்கள். தங்களை மோசமான பாவிகள் என்று தேவனிடத்தில் சொல்ல அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தங்களிடம் உள்ள ஒரு சிறு தவறை கூட பிறரிடம் ஒத்துக்கொள்ள அவர்கள் முன் வருவதில்லை. மற்றவரிடத்தில் அவர்கள் சொல்வதில்லை. சொன்னால் தங்களுடைய கௌரவம் போய்விடும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு முறை ஒரு கத்தோலிக்க பாதிரியாரிடம் ஒரு பெண்மணி போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ விமோசனம் தேட அவள் வந்தாள். அவள் தன்னுடைய தவறான குணம், தன்னுடைய தவறான செயல், தன்னுடைய தவறான பேச்சுகள் எல்லாவற்றையும் சற்றும் கூட மறைக்காமல் அவள் அறிக்கையிட்டாள். பாதிரியார் அவளிடம், நீ அறிக்கையிட்ட ஒரு தவறையாவது உன் கணவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள நீ தயாரா என்று அவர் கேட்டாராம். அதற்கு அவள், ஐயோ ஃபாதர், அது என்னால் முடியவே முடியாது அப்படி என்று பதில் சொல்லிவிட்டாளாம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தன் தவறை தனக்கு அடுத்தவர்கள் இடத்துல போய் அது மறைக்க அவர்களால் முடியும். ஆனால் தேவனிடத்தில் அவர்கள் மறைப்பதில்லை, உண்மை சொல்லுகிறார்கள், நல்லது. ஆனால் தனக்குள்ள ஏன் அப்படி மற்றவரிடத்தில் சொல்ல முடியல, ஏன் அறிக்கையிட்டு சரி செய்ய கொள்ள முடியலை அப்படிங்கும்போது தன்னுடைய சுய கௌரவம் அதில் போயிடும், நிலைநாட்ட முடியாது. தன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் உத்தமனாக உத்தமியாக காண்பிப்பது அவர்களுக்கு அவசியமாக இருப்பது உண்மை. யோனா தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்ததோடு மனிதர்களுக்கு முன்பாகவும் அவைகளை மறைக்காமல் ஒத்துக்கொண்டான். தன்னுடைய தவறான ஒரு முடிவின் விளைவாகவே இத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்பதை அவன் தயக்கமின்றி அந்த கப்பலின் மாலுமியினிடத்தில் தெளிவாக அறிக்கையிட்டான். அங்கே யோனாவிடம் ஒரு நல்ல நேர்மை தன்மையும் தவறை ஒத்துக்கொள்ளுகின்ற நல்ல மனப்பக்குவமும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த கப்பல் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டியது. சிலர் தேவனிடத்தில் தங்களை பாவிகள் என்று பலமுறை கூறுவார்கள். ஆனால் மனிதர்களிடமோ ஒரு முறை கூட
அவ்விதமாக கூறமாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவிக்கு சுய கௌரவம் இருக்கக்கூடாது. சுயம் சார்ந்த செயல் இருக்கக்கூடாது. தவறை தவறென்று ஒத்துக்கொள்வது நல்லது. என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அறியாத நாட்களில் நாம் செய்த பாவங்கள் எத்தனையோ 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 கணக்கே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்பு அந்த பாவத்தை எல்லாரிடத்திலும் சபைக்கு நடுவில் நான் அறிக்கை செய்து அதை மன்னிப்பு எடுக்க முயற்சித்து, அதே இடத்துல என்னுடைய சுய கௌரவத்தை நான் பாராதபடி அதனால அவமானம் ஆயிடுமோ, மற்றொரு பார்வையில் நான் எப்படி என்னை பார்ப்பார்களோ என்று யோசிக்காமல் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் பணியில் ஈடுபடுவதற்காக வெளியரங்கமான அறிக்கை செய்து என் பாவங்களை மறைக்காமல் சபைக்கு நடுவில் சொல்லி நான் முறையிட்ட நாட்கள் உண்டு. பல திருச்சபைகளில் போய் செய்திக்கு போகும்போது முதலாவது நான் செய்த தவறுகளை தான் சொல்லி நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கும் புதிய சில இடங்களில் போகும்போது என்னுடைய பழைய நிலைமைகளை எடுத்து சொல்லி சத்தியத்தை பேசுவது உண்டு. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவதில் இரக்கம் வருவான். மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலையும் மனிதனுடைய பார்வையிலும் அது பிரியமா இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள தயாராக இருந்தால் பிறரால் நாம் தாழ்த்தப்படும் இழிவு நிலை வராமல் போகும் என்பது உண்மை. அதனால சுய கௌரவம் நமக்கு அவசியம் இல்லை. அந்த பரிசேயன் இடத்துல இருந்துச்சு, அந்த ஆயக்காரன் இடத்துல இல்லை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அந்தரங்க பாவங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள மறைக்கிற காரியங்கள் உண்டு. சபைக்கு நடுவில் மறைக்கிற காரியம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல மறைக்கிறது உண்டு. படிக்கிற இடங்களில் மறைக்கிறது உண்டு. குடும்பத்தில் மறைக்கிறது உண்டு. சொந்த பந்தங்கள் மத்தியில் மறைக்கிறது உண்டு. தன் கிராமத்தில் மறைக்கிறது உண்டு. தன் வியாபாரத்தில் மறைக்கிறது உண்டு. இப்படி மறைமுகமான பாவங்களை உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு வெளியே நம்முடைய சுய கௌரவத்தை நிலைநாட்ட விரும்புகிறவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்துக்குள்ளாக சகலவற்றையும் அவருக்காக, அவர் நமக்காக செய்தவளை நினைத்து நாம் அவருக்காக என்ன செய்யணும் என்பதை யோசித்து, என் நிமித்தம் பல பேர் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இந்த பாவியையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரா என்று சொல்லி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்வது மிக மிக அவசியம். அதனால பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆயக்காரனை போல பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, சுய கௌரவம் பாராதபடி சபைக்கு நடுவிலும் சங்கத்துக்கு நடுவிலும் நாம் ஒளிவு மறைவில்லாதபடி வாழ்வது மிக மிக அவசியம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும் மறுரூபத்தையும் உருவாக்கி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.